சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரையில காங்கிரஸ், பிசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், கொமதேக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தவாக உள்ளிட்ட கட்சிகள் இருந்து வருகின்றன. இந்த தேர்தல்ல கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு உள்ளிட்டோரும் இணைகின்றனர். அதே போல தேமுதிக மற்றும் பாமக ராமதாஸ் பிரிவையும் இணைக்க திமுக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இத்தனை கட்சிகளும் திமுக தலைமை எப்படி தொகுதிகளை பங்கீடு செய்யும் என்ற கேள்வியே பலரின் மனதில் இருந்துட்டு இருக்கு. ஏனென்றால் கடந்த ஓராண்டாகவே விசிக, காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று பேசிட்டு வருகிறாங்க. பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அந்த கோரிக்கையை கைவிட்டிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகின்றனர். கடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளும், விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்தது. இம்முறை காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதிலும் தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனால் விசிக இரட்டை இலக்க தொகுதிகளில் களமிறங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. தவேக அரசியல் களத்துல களமிறங்க இருப்பதாலேயே பல்வேறு கட்சிகளுக்கும் விஜயும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் தொகுதி பங்கீடு விவகாரத்துல திமுக தலைமை முக்கிய முடிவு ஒன்றை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த முறை 4 முனை போட்டி இருக்கும் என்பதால எந்த சிறிய கட்சியும் எளிதில் விட்டுவிடக்கூடாது என்பதில் முதல்வர் அவர்கள், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மும்முரம் காட்டிட்டு இருக்காரு. பல தொகுதிகளில் சில வாக்குகள் கூட வெற்றி, தோல்வி மாறக்கூடும். இதனால 2016 சட்டசபை தேர்தல் போல் மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்று திமுக தலைமை ஒரு கணக்கு வச்சிட்டு இருக்கு. அதாவது விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய 3 கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க திமுக தலைமை ஆலோசிச்சுட்டு இருக்கு. அதற்கு பதிலாக தான் மதிமுகவுக்கு சில தொகுதிகளை குறைக்க முடிவு எடுத்திருக்காங்க. அதற்கு பதிலாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க ஆலோசித்திருப்பதாகவும் கூறப்படுது. ஆனா மதிமுக பிடி கொடுக்கவில்லை என்றால் வாழ்த்தி வழி அனுப்பும் யோசனையில இருக்காங்க. அதற்கேற்ப மதிமுகவில் இருந்த மல்லை சத்யா புதிதாக திராவிட வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. ஏனென்றால் இந்த முறை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாக இருக்கு. அதே போல உதயசூரியன் சின்னம் மற்றும் சொந்த சின்னம் ஆகியவற்றில் நிற்பதை பொறுத்துதான் சில தொகுதிகளை குறைக்க திமுக தலைமை ஆலோசிச்சுட்டு இருப்பதாகவும் கூறப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.